சின்ராசு சின்ராசு லட்சுமி சரஸ்வதி ரெடியா? நேரமாச்சுமா, கோயிலுக்கு போனோம். அப்பா ரெடிப்பா, போலாம்ப்பா. பொன்ராசு எங்கயா? அண்ணே அண்ணே. என்னப்பா ரெடி ஆயிட்டீங்களா? நான் தயாராயிட்டேன்பா, நேரமாவது வேற. இன்னும் லட்சுமி சரஸ்வதி காணோம். லட்சுமி பூஜைக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிட்டியாமா கோயிலுக்கு? எல்லாம் தயாரா இருக்கு மாமா, எல்லாம் ஃபைல் எடுத்து கார்ல வச்சிட்டேன். போலாம் நம்ம, அவ்வளவுதான். சரி சரி புறப்படுவோமா. அப்பா ஒண்ணு இல்ல, நீங்க எல்லாம் முன்னாடி போங்க. எனக்கு பண்ணையில கொஞ்சம் வேலை இருக்கு, அது மட்டும் முடிச்சிட்டு நான் நேரா கோயிலுக்கு வந்துடுறேன். ஏன் பொன்ராசு, அப்புறம் பாத்துக்கலாம் வேலையெல்லாம். வா, திருவிழா முதல்ல கவனிப்போம். ஆமாங்க, ஏங்க அப்புறம் பாத்துக்கலாங்க. வாங்க ஒண்ணா சேர்ந்து போவோம். இல்ல லட்சுமி, பண்ணையில முக்கியமான வேலை இருக்கு, அதாவது முடிச்சிட்டு நான் நேரா நீங்க போறதுக்குள்ள நான் வந்துடுவேன். நான் வண்டியில வந்துடுறேன். அப்பா நீங்க எல்லாம் கூட்டிட்டு போங்கப்பா. அக்கா அதான் மாமா சொல்றாருல, முடிச்சிட்டு வந்துறாரு. வாங்கக்கா நம்ம போவோம். சின்ராசு எல்லாத்தையும் பத்திரமா கூட்டிட்டு போ, நான் வந்துடுறேன். சரி சரிப்பா, வா சின்ராசு போலாம். சரிங்கப்பா, வாங்க போலாம் எல்லாரும். ஜான்சி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். திருவிழா ஆரம்பிச்சிருச்சு, பண்ணையார் வீட்ல இருந்து வந்துருவாங்க. அதனால போலீஸ் பாதுகாப்பு பயங்கரமா இருக்கணும். சார் அதெல்லாம் பலத்த பாதுகாப்பு நான் கொடுத்திருக்கேன் சார். கோயிலை சுத்தி நம்ம ஆளுங்க இருக்காங்க, எந்த பிரச்சனையும் வராது. இல்ல ஜான்சி, குற்றவாளி இன்னைக்கு கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணுவான்னு எனக்கு தோணுது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பண்ணையார் குடும்பத்து மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. அதே மாதிரி எவனை சந்தேகப்படுற மாதிரி இருந்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ணி என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. ஓகே சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் சார். இன்னைக்கு கண்டிப்பா மாட்டுவாவே. வாங்கயா வாங்க வாங்க. எங்க உங்க 2 பசங்களை காணோம்? அது ஒண்ணும் இல்ல சார், பெரியவனுக்கு கொஞ்சம் பண்ணையில வேலை இருக்கு, ஜோலியை முடிச்சு தரேன் இருக்கான். இன்னும் கார் நிறுத்திட்டு இருக்கான். நீங்க எப்போ வந்தீங்க? எல்லா சௌகரியமும் கரெக்டா இருக்கா? எந்த பிரச்சனையும் இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, எல்லா பாதுகாப்பும் பலமா இருக்கு, பிரச்சனை இல்ல. நீங்க நிம்மதியா போய் உள்ள போய் சாமி கும்பிட்டு பாத்துக்கிறேன். சரி இன்ஸ்பெக்டர், எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க, நான் வரேன். எந்த பிரச்சனையும் இல்ல. கவலைப்படாதீங்கய்யா, எல்லாத்தையும் இந்த ராஜேந்திரன் பாத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா போய் சாமியை கும்பிடுங்க. நான்சி, பண்ணையார் ஃபேமிலி வந்துட்டாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. எல்லாத்தையும் வாட்ச் பண்ண சொல்லுங்க. போங்க. சரி சார், நான் கோயிலுக்குள்ள போய் எல்லாத்தையும் வாட்ச் பண்றேன். என்னமோ ஒண்ணு தப்பா இருக்கு, என்னன்னு தான் புரியல. ராஜேந்திரா நல்லா யோசி. எப்படியோ நல்லபடியா திருவிழா போயிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம். பண்ணையார் வீட்ல இருந்து இன்னும் யாரையும் காணமே. வந்துருவாரு, பண்ணையார் வந்துருவாரு. அப்பே கிளம்பிட்டேனாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இதோ ஆயுசு 100 ஆச்சே, பண்ணையார் குடும்பமே வருது. வாங்க வாங்க வாங்க. வாங்க பண்ணையாரே, வாங்க வாங்க. ஆயுசு 100 உங்களுக்கு. இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். வாங்க வாங்க. எங்க பொன்ராச காணோம்? பொன்ராசுக்கு ஏதோ வேலை இருக்கான், முடிச்சுட்டு இங்க வரேன் இருக்கான். பண்ண வரைக்கும் தான் போயிருக்கான். எப்படி போகுது திருவிழாலாம்? புண்ணியத்திலயும் அந்த ஆத்தா புண்ணியத்திலயும் திருவிழா அமோகமா நடந்துட்டு இருக்கு. உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். ஐயா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க திருவிழாக்கு ஒத்துக்கிட்டது. ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கு. இனிமே உங்க குடும்பத்துல சந்தோஷம் தான் நினைக்கும் அந்த ஆத்தா புண்ணியத்துல. ஆமாயா, ஒரே வருத்தம் என்ன, போன வருஷம் பார்வதி அம்மா இருந்தாங்க, அவங்க இந்த வருஷம் இல்ல. அதான் மனசுக்கு சங்கடமா இருக்கு. எனக்கும் அதே சங்கடம்தாம்மா. என்ன பண்றது, என்ன விட்டு போயிட்டா பார்வதி. எனக்கு இந்த திருவிழாக்கு வரவே விருப்பம் இல்ல அவ இல்லாம. ஆனா உங்களுக்காக தான் வந்து நிக்கிறேன் இந்த இடத்துல. மாமா வருத்தப்படாதீங்க மாமா, அத்தை நம்மளதான் பாத்துட்டு தான் இருப்பாங்க, கவலைப்படாதீங்க. ஆமையா, இனிமே அந்த ஆத்தா உங்களுக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டா. சந்தோஷமா இருக்கலாம். ஏமா லட்சுமி, பொன்ராசுக்கு போனை போடு. நேரம் இம்புட் ஆகுது, இந்நேரம் வந்திருக்கணுமே. மாமா நானும் பண்ணி பார்த்தேன், போன் போது எடுக்கவே மாட்டாரு, வந்துட்டு இருப்பாரு போல மாமா. ஐயா ஒரு சின்ன வேண்டுகோள், ஊர் மக்கள்லாம் உங்களுக்கு மரியாதை செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. எப்போதும் போல மாலையும் மரியாதையும் ஏத்துக்கணும் நீங்க. ஐயோ தர்மகர்த்தாவே, அதெல்லாம் வேணாம் வேணாம். எனக்கு எந்த மரியாதையும் வேணாம். உங்களுக்காக தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறேன். எனக்கு இப்ப எந்த மரியாதையும் வாங்கிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல. மனசு சங்கடத்துல இருக்கேன். ஐயா என்ன ஐயா எப்படி சொல்லிட்டீங்க? அந்த ஆத்தாக்கு மரியாதை கொடுக்குற அளவுக்கு உங்களுக்கும் நான் மரியாதை கொடுக்கணும். அந்த ஆத்தாக்கு அடுத்து நீங்க தானே எங்களுக்கு தெய்வம். உங்களுக்கு மரியாதை செய்யலைன்னா நாங்களுக்கு என்ன திருவிழா? அதெல்லாம் முடியாது ஐயா, நீங்க மரியாதை வாங்கி தான் ஆகணும். என்ன சொல்றீங்க? ஆமா ஐயா, ஆத்தா ரூபத்துல நீங்க தான் இந்த மக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களுக்கு மரியாதை இல்லைன்னா எங்களுக்கு என்னையா திருவிழா கூத்து கொண்டாட்டம்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மரியாதை கொடுத்துதான் அடுத்து நாங்க கொண்டாட முடியும். வாங்கிக்கங்க ஐயா. அப்பா அதான் இவ்வளவு தூரம் ஊர் மக்கள்லாம் சொல்றாங்கல்ல, ஏத்துக்கங்கப்பா மரியாதைய. உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க பாருங்க, வாங்கிக்கங்கப்பா. நீங்க செய்யுங்க தர்மகர்த்தா. சரிப்பா, பொன்ராசும் வந்துருட்டுமேயா, வந்தோன்னு பண்ணுங்க. ஐயா நேரம் ஆகுது, மாலை மரியாதை மட்டும் இப்ப பண்ணிடுவோமே. இன்னும் பொன்ராஸ் தம்பியே காணோம். சாமி கும்பிட்றதுக்குள்ள வந்துடட்டும். என்ன சொல்றீங்க? ஆமா மாமா, அவர் சொல்றது சரிதான். நேரம் ஆயிட்டு இருக்குல்ல, பொன்ராஸ் மாமா வரட்டும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மரியாதை செய்யட்டும். நமக்கு சாமி கும்பிட்றதுக்குள்ள வந்துருவாரு மாமா. சரிப்பா, உங்க விருப்பப்படி செய்யுங்க. ஐயாக்கு அந்த மாலை மரியாதை எல்லாம் எடுத்துட்டு வாங்கப்பா. மாமா மாமா, அவர் போனே எடுக்க மாட்டாரு, சுவிட்ச் ஆஃப்னு வேற வருது மாமா. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. என்ன சொல்ற லட்சுமி, நசானா? ஐயோ இப்ப என்ன பண்றது? சரி நீங்களாம் உள்ள போங்க, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். பொன்ராசு தானே எல்லாம் ஆரம்பிச்சுக்கலாம். சார் என்ன சார் ஆச்சு? உங்க பெரிய பையன் இன்னும் வரலையா?
ஆமா சார், இன்னும் வரல சார். பண்ணைக்கு போறேன்னு தான் சொன்னான். இந்நேரம் வந்திருக்கணும், ஆளை காணோம். அதான் ஒன்றும் புரியாம நிக்கிறோம். சார் இதுக்கு மேல பாத்துடலாம் நேரடியா, எதுவும் நம்ம தள்ளி போட வேணாம். எனக்கு என்னமோ டவுட்டா தான் இருக்கு, வாங்க போவோம். இதான் உங்க பண்ண வீடா? ஆமாயா, இதான் எங்க பண்ண. இங்கதான் வரேன்னு சொல்லிட்டு வந்தான். அவன் வண்டி கூட வெளியே நிக்குது பாரு. இங்க வேற யாராவது வேலை செஞ்சுட்டு இருக்காங்களா? வேலையெல்லாம் இருக்காங்கய்யா, ஆனா இன்னைக்கு வரல. எல்லாம் திருவிழால இருக்காங்க. என் பையன் மட்டும் தான் வந்திருந்தான். எங்க போயிருப்பான்? வண்டி இங்கதான் இருக்கு, நம்ம சர்ச் பண்ணி பாப்போம். ஜான்சி எல்லா இடத்துலயும் சர்ச் பண்ணுங்க, நீங்களும் போய் தேடி பாருங்கயா. ஓகே சார். என்னங்க? ஐயோ, இங்க வாங்க எல்லாரும். உங்க மருமக தான் கத்துற சவுண்ட் கேக்குது, என்னாச்சு தெரியல. வாங்க வாங்க உள்ள வாங்க. ஐயோ லட்சுமி, என்னாச்சு? வா சிண்டாச்சு, வா வா வா. ஐயோ, இங்க வாங்க எல்லாரும். என்னங்க? ஜான்சி என்னாச்சு, என்னது இது? தெரியல சார், மாடரா என்னன்னு தெரியல. என்ன இவ்வளவு ரத்தம்? ஐயோ என்னாச்சு? என் மகன் என்ன இப்படி கிடக்குறான்? சார் என்ன சார் ஆச்சு? ஐயோ மகனே பொன்றாசு. சார் அழுவாதீங்க சார், அழுவாதீங்க சார். என்னங்க என்ன இப்படி தயக்க விட்டு போயிட்டீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஐயோ மாமா, பாருங்க மாமா எப்படி கிடக்குறாரு உங்க மகன்னு. ஐயோ எங்க அண்ணனுக்கு என்னாச்சு? அண்ணே என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே புரியல. இன்ஸ்பெக்டர் என்ன? சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், அவர் ஆல்ரெடி இறந்துட்டாரு, ஒண்ணும் பண்ண முடியாது. ஜான்சி உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பாடி எடுத்துட்டு போக சொல்லுங்க. ஐயோ எல்லாமே போச்சு. யார் பண்ண சாபமோ என்ன ஆச்சோ தெரியலையே எங்க குடும்பத்துக்கு. இப்படி நடக்குதே. என்னங்க என்னை விட்டு போயிட்டீங்களே. எல்லாரும் கொஞ்சம் வீட்டுக்கு போங்க, நான் என்னன்னு பார்த்துட்டு வீட்டுல வந்து சொல்றேன். ஐயா கொஞ்சம் கூட்டிட்டு போங்க எல்லாரையும். ஆத்தா, நான் என்ன பாவம் பண்ணேன்? என் பிள்ளைங்க, என் பொண்டாட்டி எல்லாரும் என் கண்ணு முன்னாடியே போய் சேர்றாங்களே. என்னன்னே ஒண்ணும் புரியலையே. வாங்கம்மா, எல்லாம் வீட்டுக்கு போவோம். வாங்க. இன்ஸ்பெக்டர் ஐயா, இது என்னதான்னு கண்டுபிடிங்க, இல்லாட்டி என் உயிரை எடுத்துரு ஆத்தா நீ. ஐயா கவலைப்படாதீங்க, நீங்க போங்க, நான் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். போங்க. என்ன இது வரிசையா மர்மமா இருக்கு? கோயில்ல தான் ஏதாவது நினைச்சு அங்க பாதுகாப்பு கொடுத்தா இங்க நடந்திருக்கே. ஒரே சவால் இருக்கு. இந்த ராஜேந்திரன் பிடிக்கிறேன், உடனே கண்டுபிடிக்கிறேன்.